உலக மகளிர் உச்சி மாநாடு 2026 தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். இந்த திட்டம் உலக வங்கியின் உதவியுடன் பல்வேறு துறைகளின் மூலம் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளது. இத்திட்டம் பெண்களின் பாதுகாப்பு, பெண் தொழிலாளர் பங்களிப்பு அதிகரிப்பு மற்றும் உயர்திறன் பயிற்சிகள் மூலம் ஊக்கமளிப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டம் மூலம் சுமார் 5000 கோடி மதிப்பீட்டில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான விமனோமெக்ஸ், விமன் இன்ஃபர்மேஷன் பேங்க், ஷினோஜி, திறன் சுடர், கலங்கரை, தொழில் விதை, தொழிலணங்க, அன்பு குடில் மற்றும் கதிரொளி ஆகிய 9 முன்னோடி திட்டங்களை செயல்படுத்த உள்ள தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு பாதுகாப்பு திட்டம் இன்று நம் செயல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் உலக மகளிர் உச்சி மாநாடு 2026 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். 2 நாட்கள் நடக்கும் உலக மகளிர் உச்சி மாநாட்டில் 11 கருப்பொருட்களின் அமர்வு நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள உலக மகளிர் உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். Have been independently verified and the World Bank has confirmed achievement of the disbursement linked results. Accordingly, $16.09 million, about 147 crore rupees, is now eligible for disbursement to the state. To commemorate this achievement, we request the World Bank Regional Director, Mr. Semmeti, to hand over the confirmation letter to the Additional Chief Secretary, Special Program Implementation, in the presence of our Honorable Chief Minister of Tamil Nadu. தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு பாதுகாப்பு திட்டத்தை முன்னெடுப்பு பணிகளை மேற்கொண்டதற்காக உலக வங்கி சார்பில் சுமார் 147 கோடி ரூபாய் நிதி உதவிக்கான ஆவணம் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது.